முக்கிய செய்தி, தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் தொடர்பான கடிதம் ராஜ்பவனுக்கு சென்று விட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் காத்திருக்கிறார். நந்தினி, விவரங்கள். வணக்கம் சரவணன். தமிழக அமைச்சரவை மாற்றம் தொடர்பான கடிதம் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆளுநர் இன்று இரவு அல்லது நாளை இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது ஆளுநர் மாளிகை தரப்பில் வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் கடந்த சில மாதங்களாகவே தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஆனால் ஏமாற்றம் இருக்காது எனவும் அண்மையில் தெரிவித்திருந்தார். முதலமைச்சரின் அமெரிக்கா பயணத்திற்கு முன்னதாகவே உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் என தகவல் வெளியானது. ஆனால் அதற்கான அறிவிப்பு என்பது வெளியாகவில்லை. அதன் தொடர்ச்சியாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கூட உதயநிதி துணை முதல்வராக நியமிக்கப்படுவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பல்வேறு காரணங்களுக்கான அறிவிப்பு என்பது வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் மீண்டும் அமைச்சராவதில் நீதிமன்றம் எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்காததால் மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் துணை முதலமைச்சராவது தொடர்பான அறிவிப்பும் இந்த அறிவிப்போடு வெளியாகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது அவருக்கு கூடுதலாக திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை ஒதுக்கீடு செய்யப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்த்தோம் என்றால் சுற்றுலா, கைத்தறி அல்லது செய்தித்துறை அமைச்சராக பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் பொறுப்பேற்க இருப்பதாகவும், ஆவடி நாகருக்கு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்படலாம் எனவும் தகவல் என்பது வெளியாகி வருகிறது. அதே போன்று உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செழியன் பொறுப்பேற்க இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 50 ஆண்டு கால தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக உயர்கல்விக்கு பட்டியலினத்தை சார்ந்த ஒருவர் அமைச்சராக பொறுப்பேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அமைச்சர்கள் காந்தி, செஞ்சி மஸ்தான், மதிவேந்தன், மனோ தங்கராஜ் உள்ளிட்டவர்களின் பதவிகள் பறிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மூத்த அமைச்சர்கள், குறிப்பாக பொன்முடி, அதே போன்று உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அமைச்சரவை மாற்றம் தொடர்பான கடிதம் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மதுரையிலிருந்து இரவு 8:20 மணி அளவில் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தர இருக்கிறார். ஆளுநர் வருகை தந்ததும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்று இரவு அல்லது நாளை காலை ஆளுநர் மாளிகை தரப்பில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகவும், நாளையே பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.